ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கட்லா மீன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தனித்தனி பவுலில் மசாலா தூள் எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு கூட்டுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த தூளை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. அந்த புளித்தண்ணியை நம்ம அந்த கலவையில் சேர்த்துக்கலாம். அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், புளி, உப்பு இதை சேர்த்துருக்கோம். நம்ம கூட்டி வச்சிருக்க குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இப்போவே உப்பு, காரம், புளி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் சூடாகட்டும். மீன் குழம்பு தாளிக்கும் போது எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி தான். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்லா இந்த வெந்தயம் பொரிஞ்சு நல்லா வாசனை வரணும். அது வரைக்கும் நல்லா பொரியணுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 5-6 பூண்டு பல்ல நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துடலாம். அதாவது பச்சை மிளகா சேர்க்கும் போது முழுசாக சேர்த்துக்கோங்க. சில பேர் அடுத்த நாள் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அப்போது இந்த பச்சை மிளகா முழுசாக எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முழுசாகவே நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வாசனை வரணும். அதளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. நம்ம குழம்பு கூட்டும் போது மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால பச்சை மிளகா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கூட்டி வச்சிருக்க குழம்பு சேர்த்துடலாம். நான் செய்கிற அளவு தாராளமாக 4-5 பேர் சாப்பிடலாம். இப்போ குழம்பு சேர்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வரணும். அந்த மல்லித்தூள், மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். நான் நம்ம சேனலில் மல்லித்தூள் எப்படி அரைக்கிறதுன்றதை நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அந்த தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மீன் சேர்த்தாலும் சரி, இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு மட்டும் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு ஒரு 2 hours முன்னாடியே காய்ச்சி வச்சிடணும். அதை விட மீன் குழம்பு செஞ்சு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீனை சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் நம்ம கொதிச்சா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் சீக்கிரமே வெந்துடும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாருங்கள், ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி, கேஸ் ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணுங்கள். அந்த குழம்பே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு ரெடி. கொஞ்சமாக மல்லியில தூவிட்டு சூடாக சாதத்தோடு நீங்கள் சர்வ் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டான எம்மியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாய்ஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, வீட்டில் இருங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.